எங்களை சும்மா விட்டா நாங்க கூட்டம் பேசிட்டு மக்கள்கிட்ட அரசியல் கருத்துக்களை சொல்லிட்டு இந்த இடத்தை காலி பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். எங்களுடைய தம்பிமார்கள், இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் காவல்துறையிடம் முறையாக முன்பே அனுமதி வாங்கி இருக்கிறார்கள். நாங்கள் வாங்கியதற்கு பிறகாகத்தான் மற்ற கட்சிக்காரர்கள் அனுமதி கேட்டிருக்கிறார்கள். இரவு முழுக்க உழைத்து சாலை எங்கிலும் கொடி கட்டி இருக்கிறார்கள். புலிக்கொடியை எல்லா இடத்திலும் நிரப்பி இருக்கிறார்கள் நம்முடைய தம்பிமார்கள் உழைத்து. அப்படி அவர்கள் இரவு முழுக்க கொடி கட்டி விட்டு போன பின்பும் கூட காலையில் 5 மணிக்கு அவர்கள் வீட்டிலே போய் அவர்களை தொந்தரவு செய்து அந்த கொடிகளை மீண்டும் அகற்றச் செய்து ஒரு வேளையை 2 வேளையாக்கி மற்ற கட்சிக்காரர்கள் கூட்டம் நடத்துகிறார்கள் என்பதற்காக அழுத்தத்தை கொடுத்து பதாகை வைக்க விடாது, கூட்டத்திற்கான விளம்பரங்களை செய்ய விடாது, தொடர்ச்சியான நெருக்கடியை இந்த காவல்துறை, இந்த பகுதியினுடைய காவல்துறை கொடுத்திருக்கிறது. காவல்துறை ஆய்வாளர் கொடுத்திருக்கிறார், உதவி ஆய்வாளர் கொடுத்திருக்கிறார். பதாக வைக்க கூடாதுன்னா ஒரு இடத்தில் பதாகை வைக்க கூடாது என்றால் எந்த கட்சிக்காரனும் வைக்க கூடாது. அதுதான் சரி, அதுதான் நியாயம். நாங்கள் என்ன செய்கிறோம்? மக்களிடத்தில் கூட்டம் போட்டு கருத்துக்களை சொல்கிறோம். திமுக காரன் கூட்டம் போட்டால் மகளிர் காவல்துறை அங்கே இருந்தால் அவர்களிடத்தில் பாலியல் சிண்டலில் ஈடுபடுவானே அயோக்கியன், அப்படி எல்லாம் செய்தமா? தாவேகாவிற்கு அனுமதி கொடுத்தால் அந்த கூட்டத்திற்குள்ளாக காவல்துறையினுடைய கையை இடிப்பானே அவன், அப்படி எல்லாம் செய்தமா? என்னது இது? எப்ப நீங்க இப்ப இயல்பா அனுமதி கொடுப்பீங்க? நாங்களும் திமுக மாதிரி இது போல மேடையை போட்டு கவர்ச்சி நடனம் காட்டட்டுமா? ரெக்கார்ட் டான்ஸ் ஆட விடட்டுமா? உட்கார்ந்து பாக்குறீங்களா? இல்ல மட்டி கட்சியாளர்கள் தாவேகா போல அரிசி முட்டை கொடுக்கட்டுமா, அண்டா குண்டை கொடுக்கட்டுமா? வந்து வாங்கிட்டு போறீங்களா நீங்களும்? என்னது? ஏன் இவ்வளவு கடுமையை காவல்துறை காட்டுகிறது? இந்த பகுதியில் கஞ்சா விக்கலையா? கஞ்சா விற்பனையை காவல்துறை தடுத்திருக்கிறதா? அதுல காட்ட வேண்டிய அக்கறையா அதுல காட்டு. டாஸ்மாக் பிளாக்ல சாராயம் ஓட்டலன்னு சொல்லு, இந்த பகுதியில விக்கலன்னு சொல்லு. தள்ளு வண்டிக்காரன் வைத்த கலவரத்துக்காக, ஜீவனாம்சத்திற்காக தெருவோரத்துல கடை போட்டு கடை நடத்துற அவன்கிட்ட 20 ரூபா, 50 ரூபா, 10 ரூபா லஞ்சம் வாங்குறீங்க. இது காவல்துறைக்கு அழகா? எங்களை சரியா அணுகுனா நாங்க உங்களை சரியா அணுகுவோம், அவ்வளவுதான்.